ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு visvik ஹோம் கிராஃப்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம்னா A4 கலர் ஷீட் வச்சு தான் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். A4 கலர் ஷீட்டை வச்சு நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற கலர் வந்து ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் இஷ்டமோ, என்ன கலர் பிடிச்சிருக்கோ, இல்லை உங்கள் வீட்டு பேக்ரவுண்டு என்ன கலரோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த A4 கலர் ஷீட் எடுத்திருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் ஸ்கேல் வச்சு எல்லா சைடும் ஒரு சைடில் வந்து இந்த சைடு 4 சென்டிமீட்டர், அதுக்கு ஆப்போசிட் சைடு 4 சென்டிமீட்டர், இதே மாதிரி 4 சைடுமே வந்து நான் 4 சென்டிமீட்டருக்கு வந்து நான் பென்சிலை வச்சு நோட் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு புரியும். நாலு பக்கமும் 4 சென்டிமீட்டருக்கு நோட் பண்ணியிருக்கிறேன். அந்த நோட் பண்ணதை வச்சு ஸ்கேல் வச்சு நான் வந்து பென்சில் வச்சு நான் கோடு போட்டுக்கிறேன். இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கேன். 4 சைடு வந்து நம்ம இப்போ பென்சில் வச்சு கோடு போட்டுக்கலாம். பென்சில் வச்சுட்டு கோடு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ போட்டதை நம்ம இப்போ ஸ்கேல் வச்சு நான் மடக்கிறேன். ஸ்கேல் வச்சு மடக்காமல் நார்மலாக மடக்கிறதா இருந்தாலும் மடக்கலாம். ஸ்கேல் வச்சு மடக்கினோம்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். நான் இப்போ ஸ்கேல் வச்சு மடக்கிட்டு அது ஒரு மடக்கிட்டு அதே பேப்பரை 2ஆக திருப்பி மடக்கிறோம். மடக்கிட்டு திருப்பியும் அதை இன்னொரு மடக்கும். நம்ம இப்போ மடக்கணும் இல்லையா, அதை வந்து அப்படியே பிரிச்சுட்டு இப்போ அந்த மடக்குன அந்த இடம் தெரியும், அதை அப்படியே பிரிச்சுட்டு உள் பக்கமாக ஒன்றொன்னையும் உள் பக்கமாக மடக்கணும். வீடியோவை பாருங்கள், நான் எப்படி மடக்கிறேன்றதை பாருங்கள். அதே மாதிரி எல்லா இதையும் வந்து உள் பக்கமாக மடக்கணும். இதே மாதிரி தான் 4 சைடும் இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்மால் சைடு இருக்குது இல்லையா, அதுக்கு அந்த சைடு வந்து ஒரு சின்ன ஃபோல்டிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன்றதை அப்படியே பாருங்கள். அதே மாதிரி 2 பக்கமும், இந்த பக்கமும் அதுக்கு ஆப்போசிட் பக்கமும் அந்த ஸ்மால் சைடு இருக்கிறது இல்லையா, அந்த சைடு வந்து ஒரு குட்டி ஃபோல்டிங். அந்த ஃபோல்டு பண்ணுறது வந்து ஃப்ரேம்குள்ளே வராமல் அந்த ஃபோல்டிங்லேயே முடிக்கணும். அந்த மாதிரி நம்ம மடக்கிறோம். இது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து மடக்கிக்கணும். அந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மடக்கணும்ல, அந்த இடத்துல இப்போ நம்ம பென்சிலை வச்சு ஒரு குட்டியாக ஒரு வரைய போகிறோம். அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதைத்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா நல்லா வீடியோ புரியும்.
இப்போ நான் மார்க் பண்ணது மாதிரி 4 சைடும் பென்சிலை வச்சோ இல்லை பேனாவை வச்சோ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 4 சைடும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம பென்சில் வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்த வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் 4 சைடு வரும், அந்த 4 சைடு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்களேன், இந்த மாதிரி இதில் தான் வரும். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் செய்யல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு டைம் 2 டைம் ரஃப்பாக இருக்கிற A4 சீட்டில் நீங்கள் செஞ்சு பழகிட்டிங்கன்னா அடுத்து வந்து கலரிங் சீட்டில் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். அந்த கட் பண்ணுறோம் இல்லையா, அது மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அடுத்து வந்து இந்த மாதிரி மடக்கணும். மடக்கிறப்ப நம்ம கட் பண்ண பார்த்திங்களா, அது வந்து ஒரு நாக் மாதிரி அடுத்ததை வந்து ஒரு நாக் மாதிரி மாறும். அதுக்குள்ளே வந்து கட் பண்ணாததை வந்து உள்ளே விட்டுவிட்டோம்னாக்கும் அப்படியே லாக் ஆகி நின்றுக்கிறோம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான க்யூட்டான ஒரு A4 கலர் சீட்டில் செஞ்ச ஒரு ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இது கலர் சீட்டில் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம வால் வந்து நம்ம சுவர் வந்து என்ன கலரில் இருக்கிறோம், ஒயிட் கலரில் கூட செய்யலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் நல்லா திருப்பி பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கலாம், இல்லை நீங்கள் ட்ராயிங் பண்ணி அந்த இது ஒட்டிக்கலாம், இல்லை இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கெட்ச் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கலாம், இல்லை பெயிண்ட் வச்சு ட்ராயிங் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் அழகாக சுவத்தில் ஒட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டபுள் டேப் போட்டு ஒட்டினாலே போதும், சூப்பராக ஒட்டிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணலாட்டி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.